சீனாவின் முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான டீப்சீக் செயற்கை நுண்ணறிவு துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியைக் கண்டு வருவதன் எதிரொலியாக அமெரிக்க பங்குச் சந்தையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்கும் சட்டம் ஜனவரி 25 முதல் அமலுக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV-1 வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. ஊட்டி பாரம்பரிய படுகர் இன மக்களின் வண்ணக்குடை ஊர்வலத்துடன் களை கட்டிய ஈஸ்வரன் கோவில் திருவிழா. 600 படிக்கட்டுகள் நடந்து பக்தர்கள் திருவிழா கொண்டாடினர். மகளிர் T20 உலக கோப்பை தொடரில் ஸ்காட்லாந்தை 150 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. சதம் விளாசி வரலாறு படைத்தார் கொங்கடி த்ரிஷா. இந்தியாவில் முதல் முறையாக தென் அமெரிக்காவில் உள்ள சுரினாம் நாட்டின் இராணுவத்துக்கு ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையில் ஆடைகள் தயாரித்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. சர்வதேச கதிர்வீச்சு மருத்துவ வினாடி வினா போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. திருச்சி அருகே மணப்பாறையில் பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா பேரணி நடைபெற்றது. இந்த ஆண்டு முதல் முறையாக குவாட் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறவுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.